முதல்ல இந்த டிஜிட்டல் உலகம் அதுல கண்டென்ட் பிளாக் பண்றது சம்பந்தமா ஐடி விதிகள் 2021ல சில திருத்தங்கள். இதுல என்ன முக்கியமா கவனிக்கணும்? ம் இதுல மிக முக்கியமான மாற்றம் என்னன்னா, யாரு இந்த உள்ளடக்க நீக்க உத்தரவுகளை, அதாவது டேக் டவுன் நோட்டீஸை கொடுக்க முடியுங்கிறது தான். இனிமே பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள்ல குறிப்பிட்ட சில சீனியர் அதிகாரிகள் மட்டும்தான் ஐடி சட்டம் 2000 கீழே இந்த உத்தரவுகளை போட முடியும். ஓ, அப்போ முன்ன மாதிரி இல்லாம இப்போ யார் யார் உத்தரவு போடலான்னு ஒரு தெளிவு வந்திருக்கா? ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி ஜேஎஸ் ரேங்க் அல்லது அதுக்கு ஈடான அதிகாரி, இல்லனா அந்த போஸ்ட் இல்லாத இடங்கள்ல டைரக்டர் ரேங்க்ல இருக்கிறவங்க. போலீஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு அங்கீகாரம் கொடுத்த டிஐஜி அல்லது அதுக்கு மேல இருக்கிற அதிகாரி, இவங்க மட்டும்தான் இனிமே ஆர்டர் போட முடியும். சரி, அந்த ஆர்டர்ல என்ன இருக்கணும்? கண்டிப்பா எதுக்காக நீக்க சொல்றாங்கங்கிற சட்ட காரணம், என்ன மாதிரியான சட்டவிரோத செயல், அப்புறம் எந்த யூஆர்எல்ல நீக்கணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். சும்மா பொதுவா சொல்ல முடியாது. இது எதுக்காக இப்போ இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? இதனால என்ன மாறும்? இது அந்த பொறுப்புணர்வை அதிகமாக்குறதுக்கு தான் சொல்றாங்க. முன்னாடி சில ஸ்டேட்ஸ்ல ரொம்ப ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட சோஷியல் மீடியா கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்புனதா சில புகார்கள் வந்துச்சு. அது அதிகார துஷ்பிரயோகம்னு ஒரு பேச்சு வந்தது இல்லையா? ஆமா ஆமா. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தெளிவான வரையறை. அதோட மாசம் ஒரு செக்ரட்டரி லெவல் அதிகாரி இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி. இது நவம்பர் 15ல இருந்து அமலுக்கு வருது. ஓகே, இது சம்பந்தமா எக்ஸ், முன்னாடி ட்விட்டர்னு இருந்துச்சு, அவங்க ஒரு கேஸ் போட்டிருந்தாங்களே, இந்த மாற்றங்களுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நேரடி சம்பந்தம் இல்லைன்னு தான் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா எக்ஸ் கம்பெனி என்ன சொன்னாங்க, லோக்கல் போலீஸ்க்கு இவ்ளோ பவர் கொடுக்கறது சரியில்லைன்னு வாதிட்டாங்க இல்லையா? கர்நாடகா ஹைகோர்ட் கவர்மெண்ட் பவரை உறுதி செஞ்சாலும் இந்த புது திருத்தம் என்ன பண்ணுதுன்னா, யாரு ஆர்டர் போடலான்னு தெளிவுபடுத்துது, காரணம் கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லுது. சோ எக்ஸ் எழுப்பின சில கவலைகளுக்கு இது ஒரு வகையில பதில் சொல்ற மாதிரி இருக்குது. சரி, இந்த கான்டென்ட் நீக்கிறதுல 2 செக்ஷன் பத்தி பேசுவாங்க. செக்ஷன் 79(3)(3)B அப்புறம் 69A. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சுருக்கமா சிம்பிளா சொல்லணும்னா, செக்ஷன் 79(3)B ஒரு வார்னிங் மாதிரி. கவர்மெண்ட் சொல்லி ஒரு சட்டவிரோத கண்டென்ட்டை நீக்கலைனா அந்த பிளாட்ஃபார்ம் சேஃப் ஹார்பருங்கிற சட்ட பாதுகாப்பை இழந்துடும். அதாவது யூசர்ஸ் போடுற தப்பான கண்டென்ட்டுக்கு அந்த பிளாட்ஃபார்மே பொறுப்பாகிடலாம். ஆனா 69A ரொம்ப பவர்ஃபுல். நாட்டோட பாதுகாப்பு, இறையாண்மை மாதிரி பெரிய காரணங்களுக்கு மட்டும்தான் இது கீழே டைரக்டா பிளாக் பண்ண ஆர்டர் போட முடியும். இப்ப வந்திருக்கிற திருத்தம் அந்த வகை, அதாவது 79(3)B எப்படி செயல்படுத்தணுங்கிறதுல ஒரு தெளிவை கொண்டு வருது. புரிஞ்சது. சரி, டிஜிட்டல் உலகத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு வச்சு உருவாக்குற கண்டென்ட் எல்லாம் கண்டிப்பா லேபிள் பண்ணணும், குறியிடணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுவும் சமீபத்துல நடந்த அந்த டீப் ஃபேக் சர்ச்சை சம்பந்தப்பட்டது தானே? ஆமா, நிச்சயமா. ஒரு பிரபல நடிகையோட மார்க் பண்ண வீடியோ வைரல் ஆச்சு. பிரைம் மினிஸ்டரே இது ஒரு புது நெருக்கடின்னு சொன்னாரு. அதெல்லாம் இதுக்கு பின்னாடில இருக்கு. அதோட விளைவு தான் இந்த ஐடி விதிகள் 2021க்கான டிராஃப்ட் அமெண்ட்மெண்ட். என்னன்னா, ஏஐ யூஸ் பண்ணி செஞ்ச டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, இமேஜ் எதுவா இருந்தாலும் அதை உருவாக்குனவரும் சரி, அதை ஷேர் பண்ற பிளாட்ஃபார்மும் சரி, இது ஏஐ ஜெனரேட்டட்னு வெளிப்படையா சொல்லி லேபிள் பண்ணிடணும். எப்படிலாம் லேபிள் பண்ணும்? அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இருக்கு. முதல்ல செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது உருவாக்குறவங்களே சொல்லிடணும். ரெண்டாவது டியூவல் லேபிளிங்னு சொல்றாங்க. அந்த கண்டென்ட்லயே ஒரு வாட்டர் மார்க் மாதிரி இருக்கணும், குறைஞ்சது 10% இடத்துல. அதே சமயம் அந்த பிளாட்ஃபார்ம் லெவல்லையும் இது ஏஐ கண்டென்ட்னு ஒரு லேபிள் காட்டணும். ஓஹோ, 2 இடத்துலயா? ஒருவேளை யூசர் சொல்லலனா? அங்கதான் பிளாட்ஃபார்ம்ஸோட பொறுப்பு வருது. சோஷியல் மீடியா கம்பெனிஸ் மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட டெக்னாலஜியை வச்சு ஏஐ கண்டென்ட்டை கண்டுபிடிச்சு அவங்களே லேபிள் பண்ணணும். அதோட அந்த கண்டென்ட்ல ஒரு பெர்மனன்ட் மெட்டாடேட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. இது வெறும் சோஷியல் மீடியாக்கு மட்டும் அல்ல, ஓப்பன் ஏஐயோட சோரா, கூகுளோட ஜெமினி மாதிரி ஏஐ டூல்ஸ்க்கும் இது பொருந்தும். இதை செய்யலைன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் சட்ட பாதுகாப்பை இழக்க நேரிடும். வெளிப்படைத்தன்மை தான் நோக்கம்னு புரியுது. மற்ற நாடுகள்ல இதுக்கு என்ன பண்றாங்க? இந்தியா இதுல கொஞ்சம் வேகமா செயல்படுதுன்னு சொல்லலாம். சைனா ஏற்கனவே இதே மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனோட ஏஐ சட்டமும் டிரான்ஸ்பரன்சியை வலியுறுத்துது. அமெரிக்கால கைட்லைன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டா, கூகுள் மாதிரி கம்பெனிஸ் நாங்களா பண்றோம்னு சொல்லியிருந்தாலும் இந்தியா இதை சட்டமாக்க பார்க்குது. ஆனா இதுல சவால்களும் இருக்கு. ஏஐ கண்டென்ட் தான் கண்டுபிடிக்கிறது, அதுவும் ரியல் டைம்ல, டெக்னிக்கலா கொஞ்சம் கஷ்டம்.
அதே மாதிரி புதுசா வர டெக்னாலஜிக்கும் இன்னோவேஷனுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் ரெகுலேஷனுக்கும் ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லையா? ரொம்ப கட்டுப்பாடு போட்டா வளர்ச்சியை பாதிக்கும். இதுக்கு கருத்து கேட்கறதுக்கு நவம்பர் 6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது சரியா வந்தா உலகத்துக்கே இது ஒரு மாடலா இருக்கலாம்.